ஹலோ மக்களே, ஐயையோ ரேஷன் அட்டைதாரர்கள் இது செய்யவில்லை என்றால் இனி பொருட்கள் வாங்க முடியாதாம். டைம் இல்லை, உடனே முடிச்சிடுங்க. நம் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு ரேஷன் கார்டு முக்கிய அடையாள ஆவணமாக இருக்கிறது. இந்திய குடிமகன் என்பதற்கு சான்றாக ரேஷன் அட்டை உள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசு நலத்திட்டங்களை பெறுவதற்கு ரேஷன் கார்டு தேவைப்படுகிறது. குறிப்பாக நியாய விலைக் கடைகள் மூலம் மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கும் இலவச அரிசி, கோதுமை மலிவு விலையில் எண்ணெய், பருப்பு, சர்க்கரை ஆகியவற்றை பெற ரேஷன் கார்டு அவசியமாகும். இந்த மலிவு விலை ரேஷன் பொருட்களால் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். இது மட்டுமின்றி தமிழகத்தில் தீபாவளி, பொங்கல் பரிசு தொகுப்பு, குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருவதால் புதிதாக திருமணமானவர்கள், இதுவரை ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்து வருகின்றனர். இவ்வாறு இருக்கையில் தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்கள் ரேஷன் கார்டில் EKYC சரிபார்த்து முடிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. ரேஷன் கார்டில் KYC சரிபார்ப்பை பணியை முடிக்காதவர்களுக்கு நியாய விலைக் கடைகள் மூலம் பொருட்கள் வழங்கப்படாதாம். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் EKYC முடிக்க இந்த ஜூலை மாதத்தில் கடைசி தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. EKYC முடிக்காதவர்களின் ரேஷன் கார்டுகள் செல்லாது என சொல்லப்படுகிறது. ஆகவே ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் EKYC சரிபார்ப்பு பணியை உடனடியாக செய்து முடிப்பது நல்லது. இதை செய்யவில்லை என்றால் ரேஷன் கடைகள் மூலம் எந்த பொருட்களும் பெற முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தேங்க்யூ.